So just like that. அப்படியே நான் ஷோல்டர் ஆர்ம் ஹோல்லாம் சீப் ஆயிடுச்சுன்னா காலர் பின் பண்ணணும். இப்படி இருக்கும் சம்பட். அண்ட் இந்த சைடும் இந்த ஸ்லீவும் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து காலர் வந்து கீழே பின்னாடி காலருக்கு வந்து அந்த பட்டன் வச்சுட்டோம்னா கழுத்து நல்லா நீட்டாக சீட் ஆகிடும். சைடும் வந்து நல்ல ஒரு ஏ லைன் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். Hi everyone, இன்னைக்கு வந்து we are going to see a collar kameez. ஒரு காலர் வச்ச ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல பண்ற ஒரு கமீஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு 3 meters ஆஃப் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது ஒரு ஏ லைன் வச்ச பின் டக் பண்ண ஒரு காலர் கமீஸ். ஸோ இது எப்படி பண்ணணுன்றத ஒரு குயிக்காக நம்ம டாப் டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு காலர் ஸ்லீவ்ஸு இது எல்லாமே எப்படி பண்ணுறது நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப மினிமல் மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ 1 லென்த்து, ஷோல்டர், அப்பர் பாடி, வேஸ்ட்டு வெறும் 4 மெஷர்மெண்ட் தான். இதெல்லாம் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு தேவையான மெஷர்மெண்ட். ஸோ ஒரு வெறும் 4 மெஷர்மெண்ட்ஸை மட்டும் வச்சு இப்போ இந்த ஏ லைனில் இருக்க இந்த டாப்பை எப்படி வந்து ஒரு காலர் வச்சு பர்ஃபெக்டாக நம்ம பண்ணலாம் பார்க்கலாம். அண்ட் இதில் மெயினான விஷயம் பின் டக் வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அதில் சொல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ என் பக்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக்கை ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் பார்ட்லேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபேப்ரிக் ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு லென்த் எடுக்கலாம். லென்த் வந்து நம்ம 46 இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இது ஒரு ஏ லைன் டாப்னால டெஃபினட்டாக அது ஒரு 46 வரைக்கும் லென்த் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அங்கேருந்து லென்த் ஆஃப் த டாப் வந்து நான் 46 மார்க் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து 46 ப்ளஸ் தையலுக்காக ஒரு 2 இன்ச் விட்டு 48 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். கீழே டவுன் ஃபோல்டுக்கு அண்ட் ஷோல்டர் ஜாயினுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 48 இன்ச்சஸ் வந்து லென்த் ஆஃப் த டாப் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 48 மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இங்கே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட பேக்கோட லென்த்து. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் எடுக்க போகிறோம். ஷோல்டர் வந்து 16 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த 16 இன்ச்சஸ் வந்து மோரார்லெஸ் எல்லாருக்குமே சரியாக இருக்கும். இது காலர் நெக்குனால ஷோல்டர் கொஞ்சம் வைட் ஆனாலும் பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் ஷோல்டர் வந்து நான் இங்கே 16 இன்ச்சஸ், அதை பாதி பண்ணுன்னா 8 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஷோல்டர் கொஞ்சம் சின்னதாக இருக்கவங்க அதை வந்து நீங்கள் ஒரு 15.5 15 எடுக்கலாம். மோரார்லெஸ் 16 எடுத்தால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஷோல்டர் ஸ்லோப் வந்து மேலேருந்து ஒரு 1 இன்ச் கொடுத்துக்கிறேன். 1 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துட்றேன். தென் நெக்கோட வித்து வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து காலர் வந்து ரொம்ப க்ளோஸ்டு காலர் கொடுக்க போகிறோம், ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி. அதனால ஒரு 2.75 மேக்ஸ் 2.25 3 இன்ச் வரைக்கும் நெக்கோட வித்து கொடுத்து இதை நம்ம ஷோல்டரோடு இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷோல்டர் வந்து டோட்டலாக 8 இன்ச்சஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதே 8 இன்ச்சஸ் வந்து ஆர்ம் டெப்த்துக்கும் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ மேலே 8 இன்ச் கொடுத்தீங்கன்னா கீழே 8 இன்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் டெப்த்து கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம இங்கே சரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஆர்ம் டெப்த் வந்து 8 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ 8 இன்ச் கொடுத்து இது வந்து என்னோட அப்பர் பாடி லைன். இப்போ இந்த அப்பர் பாடி லைனில், அதாவது உங்கள் செஸ்டோட லைனில் செஸ்டோட நம்பர் கொடுக்க போகிறோம். என்னோட செஸ்டோட அப்பர் பாடி வந்து 38 ப்ளஸ் ஒரு 4 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஈஸ் வந்து 2லேருந்து 4 இன்ச் எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்தளவுக்கு. ஸோ டிவைடட் பை 4 பண்ணால் 10.5 இன்ச் 10.5 வந்திருக்கு. ஸோ இங்கே இந்த அப்பர் பாடியில் வந்து 10.5 இன்ச் 10.5 நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த 10.5 மார்க் பண்ணி இதை ஜஸ்ட் லைக் தட் இதை ஒரு கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்ட் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆர்ம் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். என்னோட ஆர்ம் ரவுண்டு வந்து 19 இன்ச்சஸ். இப்போ இந்த 19 இன்ச்சை பாதி பண்ணுன்னா 19 டிவைடட் பை 2 பண்ணால் 9.5. இந்த 9.5 இங்கே வருதான்னு செக் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்கு விட்டுட்டு இதை நான் இப்படியே நான் செக் பண்ணேன்னா எனக்கு வந்து 9.5 வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த 9.5 வந்து இங்கே கரெக்டாக வரலைன்னா இந்த லைனை கொஞ்சம் மேலேயோ கீழே ஏற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்ம் ரவுண்டும் அப்பர் பாடியும் கரெக்டாக வந்துருச்சுன்னா அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து மேலேருந்து வச்சு உங்கள் வேஸ்ட் லைனை மார்க் பண்ண போகிறோம், ஹிப் லைனை மார்க் பண்ண போகிறோம். இது வந்து மோரலஸ் எல்லாருக்கும் கான்ஸ்டன்ட் தான், இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலேருந்து ஒரு 15 இன்ச்சில் வேஸ்ட்டும், அதுலேருந்து ஒரு 21 இன்ச்சில் ஹிப் லைன்.
மேலேருந்து 15 இன்ச்சில் வேஸ்ட் லைனும் அண்ட் அங்கேருந்து 21 இன்ச்சில் வந்து என்னோடய ஹிப் லைனும் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வேஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் என்னோட செஸ்ட்டு வந்து நான் இங்கே, அதாவது என்னோட அப்பர் பாடி வந்து 10.5 இன்ச்சு 10.5 நான் மார்க் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து 1லேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணால் நமக்கு வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்பர் பாடி 10.5 வந்துச்சு. அதுலேருந்து ஒரு 1 இன்ச் மைனஸ் பண்ணனா எனக்கு 9.5. ஸோ 9.5 நமக்கு வேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த 10.5ல் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா 1.5லேருந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணோன்னா நமக்கு வந்து ஹிப் லைன் வந்துடும். 10.5 ப்ளஸ் 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். 10.5 ப்ளஸ் 1.5 ஆட் பண்ணால் எனக்கு 12. ஆக்சுவலாக இது நம்ம ஏ லைன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ 12 மார்க் பண்ணிவிட்டு ஃபர்தராக இது நம்ம க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த அப்பர் பாடி லைனையும் வேஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேருந்து ஹிப் லைன் போக போகிறோம். இதுக்கு இந்த டேப்பை வந்து இப்படி க்ராஸாக போட்டுக்கலாம். ஸோ இந்த டேப்பை வந்து வேஸ்ட்டிலேருந்து வர மாதிரி, இங்கே வேஸ்ட்டிலேருந்து இப்படி க்ராஸாக வர மாதிரி இப்படி வச்சு இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இது வந்து ஏ லைன், பேக் பார்ட்டோட ஏ லைன் பார்ட் இது. ஸோ இப்படி நம்ம க்ராஸாக கொண்டு போகும்போது நமக்கு ஏ கரெக்டாக வந்துடும். அண்ட் ஆல்சோ இங்கேருந்து இங்கே கீழே இந்த டவுன் பார்ட்லேருந்து ஒரு 2 இன்ச் மட்டும் ரைஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 2 இன்ச் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த எண்டிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இதை ஹாஃப் எடுத்துக்கங்க. ஹாஃப் எடுத்துட்டு இதையும் இந்த ரைஸ் பண்ண அந்த 2 இன்ச்சையும் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேக்கோட ஏ லைன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இதில் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். இங்கேருந்து ஒரு 1.5 தையலுக்காக ஒரு 1.5 அண்ட் இங்கேருந்து ஒரு 1.5 அண்ட் இங்கேருந்து ஒரு 1 இன்ச். கீழே போக போக கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு அவ்வளோ வைடாகவும் தேவைப்படாது ஏ லைனில். ஸோ இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் நெக் வந்து இது நம்ம காலர் வைக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் மட்டும் பேக்கோட நெக் டெப்த் கொடுத்தா போதும். ஸோ 1/2 இன்ச்சில் இது நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் பேக் நெக் டெப்த் கொடுத்து இதை கம்ப்ளீட்டாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா அப்படியே ஸ்மூத்தாக இதே கர்வில் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த அப்பர் பாடியும் ஆர்ம் ரவுண்டும் மேட்ச் ஆகிற இடத்துல ஒரு குட்டியாக நாச் போட்டுருங்க. ஏன்னா தைக்கும் போது நம்ம கரெக்டாக இங்கே தைக்கணுன்றது தெரிய வரும். அண்ட் இங்கேருந்து அப்படியே கர்வ் பண்ணி ஏ லைன் ஷேப் சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே வேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த வேஸ்ட்டில் ஒரு நாச்சும் அண்ட் இந்த ஹிப் லைன் கிட்ட ஒரு நாச், இந்த 3 நாச்சும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இங்கே கீழே இந்த டவுன் பார்ட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ரைஸ் பண்ணும் இல்லையா, அந்த ரைஸ் பண்ண அந்த டவுன் பார்ட்டை இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ½ இன்ச் மார்க் பண்ணுறேன். அண்ட் இங்கே அதுக்கப்புறம் வந்து 1 இன்ச் அண்ட் இங்கேயும் 1 இன்ச். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 லைன் நான் கொடுக்குறேன். ஓகே, 1 2 3 4 5 6 லைன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பின்டக் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 6 லைன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ½ இன்ச்லேருந்து 1 இன்ச். ஸோ இது எவ்வளோ தூரம் போகலான்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு 14லேருந்து 15 இன்ச் வரைக்கும் இந்த பின்டக் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ திரும்பி ஒரு ½ இன்ச் அண்ட் 1 இன்ச். ஸோ இது நம்ம ஆன் ஃபோல்டில் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக்கும் இந்த 1 இன்ச் நம்ம ஈவனாக மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி. இது வந்து 15 இன்ச்சஸ்க்கு இந்த லைன் நம்ம கொடுக்கலாம். கரெக்டாக 15 இன்ச்சஸ்க்கு
இந்த நான் அந்த லைனை நான் கொடுக்க போகிறேன், அந்த 1 inch பின் டக்கு. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கலாக ரெடிமேட் லுக்கில் இருக்க ஒரு நெக்லைன் ஸ்டைல். ஓகே, ஸோ இங்கேருந்து இப்படி அண்ட் இங்கேருந்து. ஓகே, ஸோ எவ்ரி 1 inch இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 15 inches வரைக்கும் இப்போ நம்ம இதில் பின் டக் கொடுக்க போகிறோம். இந்த மார்க்கிங் வந்து துணியோட நல்ல பக்கத்தில் பண்ணணும், ராங் சைடில் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த பின் டக் லைன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஒருவேளை பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பின் டக் லைன்லாம் அயர்ன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பின் டக்கை இப்படி பிடிச்சிக்குங்க, பிடிச்சி இப்படி ஃப்ளாட்டாக நல்லா நீட்டாக அழகாக வச்சு இதை ஒரு அயர்ன். ஸோ ஒவ்வொரு பின் டக்கும் நீட்டாக அயர்ன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் அதே மாதிரி இன்னொரு பின் டக். ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மிஷினில் வச்சு தைக்கும் போது இந்த பின் டக்கோட அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபினிஷ் வந்து நல்லா நீட்டாக வரணும்னா இந்த பின் டக்ஸில் வந்து நல்லா இது மேலே ஒரு வாட்டி அயர்ன் போட்டுட்டிங்கன்னா அந்த பின் டக்கோட ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மட்டும். ஸோ இப்போ நிறைய குர்த்திஸில் வந்து இப்போது இந்த ஸ்டைல் வருது பின் டக் ஸ்டைலில். ஸோ இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா ஒரு ரெடிமேட் குர்த்தி லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த பின் டக்கில் வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் கொடுக்க போகிறது 1/4 inch. ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இதை அயர்ன் பண்ணாலும் இந்த பின் டக் வந்து அழகாக வந்து நல்லா ஸ்டிஃபாக அந்த லைன்ஸ் தெரியுது. இப்போ இந்த லைன் மேலேயே வந்து நல்லா ஒரு 1/4 inch-ஓ 1/2 inch உங்களுக்கு எந்த அளவுக்கு பின் டக் வேணுமோ அப்படியே இதை பிடிச்சி இதை சேர்த்து நம்ம தைக்கும் போது பின் டக் ரெடி ஆகிடும். ஸோ அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கரெக்டாக அந்த ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஃபூட்டரை வந்து அளவாக வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ மேலேருந்து ஒரு 15 to 16 inches வந்துட்டு அதை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பின் டக்கும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பின் டக்லாம் போட்ட பிறகு நமக்கு எப்படி இருக்கும், இதில் வந்து இப்போ நம்ம சென்டரை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கோட லென்த் எவ்வளோ வச்சோமோ அதே லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எல்லாம் இப்போ நம்ம இதில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு வந்து லென்த் ஆஃப் த டாப் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 48 எடுத்திருந்தோம். ஸோ அதே 48 வந்து ஃப்ரண்ட் மாதிரியே பேக் மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் எனக்கு வந்து தேவையான அந்த 48 லென்த் நான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இதை ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஆன் ஃபோல்டில் ஷோல்டர் பேக்கில் வந்து 8 inches வச்சுருந்தோம், அதே 8 inches ஃப்ரண்ட்டில் கொடுக்குறேன். அண்ட் நெக் வித் வந்து நான் 2.75லேருந்து 3 கொடுக்கலாம் சொன்னேன். ஸோ அதே நான் கொடுக்குறேன். ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1 inch மார்க் பண்ணிடலாம். அண்ட் இந்த லைனையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஆர்ம் டெப்த் வந்து பேக்கில் வந்து ஒரு 8 inches கொடுத்துருந்தேன். ஸோ இதில் ஒரு 1/2 inch கம்மி பண்ணி நான் ஒரு 7.5 ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் கர்வ் பண்ணி கட் பண்ணுவோம், அதனால ஆர்ம் ஹோல் பெருசாகிடும். ஸோ நான் ஒரு 7.5 வந்து ஆர்ம் டெப்த் கொடுத்துட்டு அப்பர் பாடி 10.5 அதையும் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஆர்ம் டெப்த் மேலேருந்து இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க.
தென் இதில் வந்து ஆர்ம் ஹோல் கொஞ்சம் உள்ளே வந்து கர்வ் ஆகி வரத்துக்கு இந்த 7.5 ஹாஃப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 inch உள் பக்கமாக வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி மார்க் பண்ணிடுங்க. தென் இந்த பாயிண்ட்டை இப்படி கர்வ், இது ஃப்ரண்ட்டுக்கான ஆர்ம் ரவுண்ட். ஸோ இதுலேயோ செக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்ம் ரவுண்ட் அந்த 9.5 வந்து கரெக்டாக வரணும். ஸோ இப்போ மேலேருந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த இந்த பேக் பார்ட்டே கூட இதில் லே பண்ணிக்கலாம். லே பண்ணிவிட்டு வேஸ்ட்டு ஹிப்பெல்லாம் இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாட்ச் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருங்க. அண்ட் இந்த டவுன் எல்லாம் கரெக்டாக சரி பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இது வந்து என்னோடய வேஸ்ட் லைன் அண்ட் இது வந்து என்னோடய ஹிப் லைன். ஸோ இங்கேருந்து இந்த 1.5 inch சீமோட இந்த பேக் எப்படி வெளியே போச்சோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டும், ஸோ ஃப்ரண்ட்டும் கம்ப்ளீட்டாக எவ்வளோ தூரம் வருதோ அதே மாதிரி ஏ லைன் மாதிரி நமக்கு வெளியே போகணும். பேக்கில் வந்து 2 inch ரைஸ் கொடுத்துருந்தேன், அதே ரைஸை நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நான் கொடுத்துட்றேன். இதில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் டெப்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 inches நான் கொடுக்குறேன். ஒரு ஜுவல் நெக் மாதிரி பேட்டர்னில் நம்ம பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு அதில் காலர் வந்து சீட் ஆகும். ஸோ நெக் டெப்த்து ஒரு 3 inch கொடுத்து இதை வந்து ஒரு யூ மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடலாம். அண்ட் இதில் இந்த யூ நெக்கையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு கர்வ் கொடுத்தாதான் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த க்ரீஸிங் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ஃபேப்ரிக் சேராமல் நமக்கு வேர் பண்ணும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இங்கே அப்பர் பாடிக்கு ஒரு நாட்ச் கொடுத்துட்றேன். அண்ட் இது வந்து சீம் அலவன்ஸ் போக நமக்கு இருக்க ஃபேப்ரிக் அதை நம்ம அப்படியே மேலேருந்து ஈவன் அவுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டான நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து ரொம்ப வந்து டவுன் ஆகிட்டே வரும். ஸோ அது ஒரு 2 to 2.5 inches வரைக்கும் இதை அப்படியே ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலர் நெக்கு நமக்கு தெரியும். ஸோ அந்த காலருக்கு வந்து நம்ம உள்ளே போகணும்னா, தலை உள்ளே போகணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஓப்பன் தேவை. ஸோ அந்த ஓப்பனுக்கு பின்னாடியிலேருந்து பேக்லேருந்து ஒரு 5 inches வரைக்கும் இல்லை 4 to 5 inches வரைக்கும் நம்ம இந்த ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் கொடுக்க போகிறேன், பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆன் ஃபோல்டு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணி கரெக்டாக இந்த ஆன் ஃபோல்ட் டுகெதர் இப்படி மேட்ச் பண்ணி இது வரைக்கும் நம்ம இதை ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். அதாவது இப்படி வந்து இதை அப்படியே டேர்ன் பண்ணி இப்படி மேலே போகிற மாதிரி. ஸோ இந்த ஓப்பனிங்கை வந்து நீங்கள் ஒரு சியர் ட்ராப்பாவோ இல்லை ஒரு டைமண்ட் ஷேப்பாவோ இங்கேருந்து இப்படி டைமண்ட் மாதிரியோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக ஒரு கைண்ட் ஆஃப் வி மாதிரி கொடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன், நல்லா க்ளோஸ்டாக. ஸோ ஒரு 5 inch வரைக்கும் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒரு வி மாதிரியோ இல்லை யூ மாதிரியோ போட்டு ஸோ அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க அந்த பீஸை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம ராங் சைட் ஆஃப் தி கார்மெண்ட்டுக்கு வந்து டர்ன் பண்ணிடணும். பிரிட்டியில் தைச்சு ராங்க்கு. இப்போ நம்ம அப்படியே துணியோட ராங் சைடுக்கு இதை டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு ஷோல்டரை இதில் ஜாயின் பண்ணி இப்போ இதில் காலரை ஃபினிஷ் பண்ண ஒரு கேன்வஸை ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கை ஃப்ரண்ட் பேக் பின்பக்கமாக வர மாதிரி இப்படி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் பேக் டு பேக் வந்து நெக்கை நான் மடித்து போட்டிருக்கேன். இது ஃப்ரண்ட் பார்ட் நெக்கை கரெக்டாக எவ்வளோ தூரம் முடியுதோ அது வரைக்கும் வரைஞ்சி இப்போ என்னோடய பேக் பார்ட் வரைக்கும் நான் இதை எப்படி கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ இந்த காலர் வந்து நல்லா க்ளோஸ்டாக இருக்க காலர் அண்ட் ஆல்சோ ரொம்ப வந்து ட்ரெண்டியாக மாடர்னாக இருக்கும்.
ஸோ நார்மல் கம்மீஸ் போட்டு போர் அடிச்சிச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது டெஃபினட்டாக இந்த கம்மீஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த காலர் நம்ம ட்ரா பண்ணி முடித்த பிறகு ஸோ இந்த காலருக்கு வந்து 1 இன்ச் நம்ம வித்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கிரெடிங் ஸ்கேல் எடுத்து கரெக்டாக நான் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். உங்ககிட்ட வந்து அந்த டேப் இருந்தால் கரெக்டாக 1 இன்ச் கொடுத்து இதை நம்ம கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி இந்த காலர் அப்படியே வரைஞ்சி இதை எண்டை வந்து இப்படி பாக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக இந்த காலர் எப்படி இருக்கோ இன்னர் பார்ட்டு அவுட்டர் பார்ட்டையும் வரைஞ்சது அதே லைனில் கட் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்து இது ஒரு ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம அயர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சோயிங் வீடியோஸ்லாம் வேணும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கிளாஸஸ் அப்டேட் போடும்போது உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா கிளாஸஸ் லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ நான் வரைகிற இந்த இடத்துல தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ இதை ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து காலரை வந்து பின்பக்கமாக டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த காலர் பேண்டோட கீழே இருக்க டவுன் பார்ட்டை ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ட்ரிம் பண்ண எடுத்த பிறகு நான் இப்போ மார்க் பண்ண இடத்துல இதை ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதை நம்ம வந்து துணியை வந்து ப்ரிட்டி சைடுக்கு டர்ன் பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்போ கேன்வாஸ் மேலே இருக்க துணியை வந்து இந்த மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க துணியை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து அப்படியே மடித்து இதுக்கு மேலே ஒரு அயர்ன் போட்டுடலாம். ஸோ அயர்ன் போட்டு முடித்த பிறகு இதை நம்ம ஃபேப்ரிக்கோட ராங் சைடு துணியோட கெட்ட பக்கத்தில் தைச்சு நல்ல பக்கம் சைடு இதை நம்ம டர்ன் பண்ணி கொடுக்கணும். ஸோ நல்லா இதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீட்டாக, அப்போ தான் நமக்கு வந்து இது ஸ்மூத் ஆகும். இப்போ காலரை சென்டர் நாச் பண்ணிவிடுங்க, கம்மீஸையும் சென்டர் நாச். ஸோ இதோட ராங் சைடில் இதை அழகாக அப்படியே பின் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான அந்த க்ளோஸ்டு ரவுண்ட் நெக் காலருக்கு மட்டும் துணியோட அதாவது காலரோட சென்டர்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு சென்டர் முடிகிற மாதிரி தைக்கணும். ஸோ அப்போ தான் ஃபினிஷ் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும், தைக்கவும் நமக்கு வரும், இல்லைனா ஸ்டிச் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே ப்ராசஸில் அதை நான் வந்து நீட்டாக தைச்சி முடித்த பிறகு இதை வந்து க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இந்த காலரை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு சைடு இப்போ நான் இந்த காலரை தைச்சி முடித்த பிறகு இன்னொரு பக்கமும் இதை நான் தைக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு காலர் தைக்க தெரியும்னா இந்த காலருக்கு தைக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ப்ரீவியஸாக என்னோடய காலர் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ நம்ம டாப் பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ ஸ்லீவ் பார்ட் பார்க்குறதுக்கு ஃபேப்ரிக் ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடலாம், திரும்பி அதை இன்னும் ஒரு ஹாஃபாகவும் ஃபோல்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து வந்து லென்த் ஆஃப் த ஸ்லீவ் எடுக்கலாம். இது 16 இன்ச்சஸ் எனக்கு வந்து லென்த் ஆஃப் த ஸ்லீவ் வேணும். ப்ளஸ் அதில் வந்து 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி 18 இன்ச்சஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ இங்கேருந்து 18 இன்ச்சஸ் எவ்வளோ தூரம் வருதோ அதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் 18ன்றது ஒரு 18.5 எடுத்து அது ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துடலாம். இப்போ இங்கேருந்து பைசெப்ஸ் எனக்கு நான் மேலேருந்து ஒரு 4 இன்ச் வந்து என்னோடய கேப் ஹைட்டாக நான் வச்சுக்கிறேன். ஸோ அந்த 4 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு இது அப்படியே நான் கர்வ் பண்ணிக்கிறேன். சும்மா நான் ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரீ ஹேண்ட்லேயே அப்படியே நான் கர்வ் பண்ணிடுறேன். ஸோ கர்வ் பண்ணி முடித்த பிறகு இதில் என்னோடய ஆம் ரவுண்டில் பாதி, என்னோடய ஆம் ரவுண்ட் பாதி ஒரு 9லேருந்து 10 இன்ச்சஸ் 9.5லேருந்து 10 இன்ச் வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ இந்த கர்வ் 10 இன்ச் வருதா பார்த்துக்குங்க. அண்ட் ஸ்லீவ் ஓப்பன், அதாவது இந்த பகுதி வந்து எனக்கு 13 இன்ச்சஸ் வேணும், அதில் பாதி போனால் 6.5. ஸோ இந்த பாயிண்ட்டையும் இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இதிலேருந்து 1.5 சீம் அலவன்ஸ் கீழே டவுனுக்கு, இதிலேருந்து 1.5 அண்ட் இங்கேருந்து ஒரு 1.5 மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து ரெடியான பிறகு இப்போ இந்த ஸ்லீவை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் இதில் வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் பேக் ஸ்லீவ் நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இது வந்து சைட் சீமையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மேலே வந்து ஆம் ஹோலில் சென்டரை நாச் பண்ணிவிடுங்க. நாச் பண்ணிவிட்டு இதை ப்ரிட்டி டு ப்ரிட்டி ஒன்றா மேட்ச் பண்ணி துணியோட நல்ல பக்கங்கள் ரெண்டு ஒன்றா வர மாதிரி வச்சு இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் ட்ரிம் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ ரெண்டு ப்ரிட்டி சைட் டுகெதர் ஒன்றா மேட்ச் பண்ணுங்க. நாச்சும் ஒன்றா மேட்ச் ஆகணும். ஸோ ரெண்டு நாச்சும் ஒன்றா மேட்ச் பண்ண பிறகு இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 இன்ச் போல்
இதை அப்படியே கர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இதில் வந்து ஒரு நாச் அடிச்சுக்கணும் ஸோ தட் இது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு தெரியறதுக்காக. ஸோ இப்போ ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்லீவை நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டிச் பண்ண இந்த டாப்பில் காலர் பார்ட் வந்து எப்படி சீட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஷோல்டர் ஆர்ம் ஹோல்லாம் சீட் ஆயிடுச்சுன்னா எனக்கு காலர் பின் பண்ணணும். ஓகே இருக்கும் சம்பட். ஓகே எப்படி சிம்பிளாக இருக்கும். அண்ட் இந்த சைடும் இந்த ஸ்லீவும் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து காலர் வந்து கீழே பின்னாடி காலருக்கு வந்து அந்த பட்டன் வச்சிட்டோன்னா கழுத்து நல்லா நீட்டாக சீட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் பார்ட்டில் இவ்வளோ அழகாக நமக்கு வந்து அந்த பின் டக் அண்ட் சைடும் வந்து நல்ல ஒரு ஏ லைன் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்லீவை மட்டும் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம்.